விக்ரமே, இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பொங்கல் வைக்கிறது நிச்சயமாயி போச்சு புள்ளுக்கு. என்னமோ வச்சுட்டு போங்க. அவர் பார்த்த வேலைக்கு நான் இவ்வளவு பார்த்திருக்கேன். பிறகு எனக்கு துரோகம் தானே பண்ணிருக்காரு. பெத்த புள்ளைக்கே துரோகம் பண்ணிதாருன்னா நாமளா ஏமாத்துறேன்டா. இவருக்காட நீ பீன் மாத்திரம்லாம் அள்ளிட்டு கிடந்த. டேய், அது என் கடமை. ஆனா இப்ப நீங்க பொங்கல் வைக்கிறதுக்கு பாரு, அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கை கால் செத்து போனாலும் நல்லச்சிவன் தானே காட்டிட்டியல்ல. அது எப்படி எங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு அங்க போய் அப்படி ஐடியா கொடுத்திருக்கிறீரு. எப்படினாலும் நீ ஜெயிக்க மாட்டீரு. அத நாங்க பாத்துக்கிடுவோம். சும்மா உம்மகிட்ட சில ஐடியா தான் கேட்டோம். நீ சொன்னதே செய்யறதுக்கு நாங்க ஒண்ணும் கிளிப்புல இல்ல. சரி, அரசியல்ல போல நின்னு கொட்டை போட்டவராச்சே, ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா நீ நல்லது செய்ய மாட்டேன்னு எங்களுக்கு முதயே தெரியும். இது வரைக்கும் கேட்டு செஞ்சவன் திடீர்னு நல்லது இப்படி செஞ்சிருவான்? சத்தியமா செய்ய மாட்டான். ஆனா உன் அறியாம சில வாய்களை ஏதாவது உளறுவீர்னு நினைச்சேன். ஆனா உளறுவீரு அது எங்களுக்கு போதும். ஆனா அதுக்கப்புறம் கிலோடி போய் ஆப்பு வச்சிருக்கீரு பாரு, அதுதான் எங்களால சீர்நிக்கவே முடியல. சும்மா கும்மா கும்மா குத்துன்னு போல வருது. நல்ல சிவமாமா, நல்ல சிவமாமா, எங்களுக்கு நல்லது ஒரு துளி கூட செஞ்சது கிடையாது. ஆனாலும் வாய் நிறைய நல்ல சிவமாமான்னு தான் நாங்க கூப்பிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு புரிய போகுது. ஒரு துளி கூட உமக்கு மரியாதைங்கவே கிடையாது. அவளுக்கு நீ நல்லது செய்திரு. நீர் யாருக்கும் நல்லது செஞ்சுட்டு போறோம். நீர் ஆதாயம் இல்லாம எதையும் செய்ய மாட்டீர்னும் தெரியும். கூட்டாளி பாசம் வேற ஒண்ணு இல்ல. நீர் இப்ப இல்ல, எப்பவுமே அன்னக்கிளிய ஜெயிக்கவே முடியாது. அன்னக்கிளின்னா சாதாரணமா நினைச்சிட்டீரோ? சிங்கம், பெண் சிங்கம். பன்னி கூட்டத்தை கூட சேர்ந்துக்கிட்டு துள்ளிக்கிட்டே இருக்கிறது. இந்த பன்னி கூட்டம் என்னத்தா பிளான் போட்டாலும் சரி, சிங்கத்தை ஒண்ணும் அசைக்க முடியாது. சிங்கம் சிங்கம் தான். இந்த தேர்தல்ல நாங்க ஜெயிப்போம். பாக்கியலா? சத்தியமா சொல்றேன், உங்களால ஜெயிக்க முடியாது. என்னல உங்க அப்பா ரொம்ப உதவி சொல்லிட்டு இருக்காரு. ஏதாவது பிளான போட்டு பாரா இருக்கும். ஜெயிப்போம், இந்த திருப்பி நாங்க ஜெயிப்போம். அது முடியாது. அவங்க ஜெயிக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுனா இனி தேர்தல் நடந்தாலும் சரி, தேர்தல் நடக்காம போனாலும் சரி, அவங்க ஜெயிச்ச மாதிரி. அன்னைக்கு எப்பவும் நேர்வழியில நடப்பா. அதுக்கு ஆப்போசிட் காதாம்பரி. இங்க பாரு, நேர்வழியில போனா நேரம் ஆகும். அவ ஷார்ட்கட்ட புடிச்சிட்டா, அவ ஜெயிச்சிட்டாளா? அவ ஆல்ரெடி ஜெயிச்சிட்டா. அவளை எப்படி தோக்கடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். தேர்தல என் பொண்டாட்டி நிக்கணும். அப்போதான் நீங்க தேர்தல நிக்கவாது முடியும். அட உருட்டி மிரட்டி எங்க கொண்டு ஒளிச்சிட்டு வந்துட்டீரே. அவ ஏன் பொண்டாட்டி? அப்ப எதுக்கு ஐடியா கொடுத்தீரு? ஏன் பொண்டாட்டி நிப்பாட்டுங்க, ஜெயிச்சலானே எதுக்கு ஐடியா கொடுத்தீரு? தேர்தல் வழியில நீங்க ஸ்லோவா இருக்கணுங்கிறதுக்காக. என் பொண்டாட்டியே நம்பி என் பொண்டாட்டியே தாங்கிட்டு நிப்பீங்க. அந்த நேரத்துல காதாம்பரி செய்ய வேண்டிய வேலையை கச்சிதமா முடிச்சுட்டா. படிச்சவங்களையும் முட்டாளாக்க முடியும்னு உங்க அப்பன் காட்டிட்டான்டா. ஏன் வேண்டதான பாத்தீங்க? முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதுதானே. 2 நாள் அவன் பீ மூத்திரம் அல்லலனா அதுக்குள்ளே கடந்து நாரி போயிருது. ஏற்கனவே நாரி போனவர் தானே. இந்த நத்தம்லாம் அவருக்கு பெருசுல, ஏற்கனவே அழுக்குலே ஊறி போனவர் தானே. நீங்க இப்போ இல்ல, எப்பவுமே ஜெயிக்க முடியாது. வாய் மூடியா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எங்களை இவ்வளவு நேரம் நேரத்தை கடத்த வச்சிட்டு இப்போ எங்க ஜெயிக்க முடியாதுன்னு எங்களை வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? இந்த பாரு, கோவத்தை கலப்பிட கூடாது. நீ சொன்னனால நம்ம வைஃப் நாங்க நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். என் மாமியார் அப்பமே சொன்னாவ, நல்லச்சிவனை நம்பி போவாதீங்கன்னு. கேட்க மாட்டேன்னுட்டமே. ஏன்ப்பா வேண்டதல பாக்குறீங்க? அம்மா எங்க? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி ஆதிரா கிடையாது. இங்க பாருங்க, நான் மாறுபடி சொல்றேன். அவளை சாதாரணமா எடை போட்டு அவளை ஜெயிச்சனால் மட்டும் கனவு காணாதீங்க. அன்னைக்கிளி மாதிரி அமுக்கலமா இருங்க, அப்போதான் அவளை ஜெயிக்க முடியும். அன்னைக்கிளி மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருந்து பழகுங்க. அன்னைக்கிளி திருப்பி அடிப்பா. அவசரப்பட்டு எதுவும் மூக்க நினைக்காதீங்க. அப்படின்னா ஆதிரா பத்தி உனக்கு சின்ன வயசுலயே தெரிஞ்சிருக்கு? அவ பிறந்ததுல இருந்தே எனக்கு தெரியும். என்னை விட அன்னைக்கிளிக்கு தெரியும். தெரிஞ்சும் எப்படி? வலிய சிக்கினது பொண்ணுத்துலதான். சிக்க வச்சான்னு சொல்லுங்க, அவர் ஒண்ணு சிக்கல. ஆமா, சிக்கலதான். ஆனா சிக்கலுக்கான அத்தனை வலைகளையும் விரிச்சா வந்து மாட்டிக்கிட்டான். இன்னைக்கும் உலகத்துல உள்ள மனுஷனை வீழ்த்தணும்னா ஒரே ஒரு வார்த்தை, அன்பு. அன்புங்க வார்த்தை சொன்னா போதும், எப்பேற்பட்ட மனுஷனும் விழுந்துருவான். இறக்கப்பட்டவ இழந்ததுதான் மிச்சமா இருக்கும். இதுதான் வரலாறு. பாசம் வச்சவன் பாலா போயிருவான், நேசம் வச்சவன் விளங்காம போயிருவான், அன்பு வச்சவன் இல்லாம போயிருவான். நல்ல சிவமாமா மாதிரி ஆட்களுக்கு அன்பு பாசம் நேசம் எதுவும் தேவையில்லை. பணம் பதவி பேரு புகழ் அடிமைப்படுத்துறது, மத்தவனை அடிச்சு மிதிக்கிறது, இது போதும். அப்படி மத்தவனை அடிமைப்படுத்தி அடிச்சு ஒடிச்சு இப்ப என்ன கண்டிட்டிய? வாழ்ந்த இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்க, இது போதாது? வாழல, வாழ்ந்த மாதிரி ஒரு நினைப்பு. இவ்வளவுக்கு காரணமா இந்த ஆதர நிலைமைய போக போக பாரு. அவ பின்னாடி உள்ளது தீப்பமே யோசிச்சுட்டா. நீங்க தான் முட்டாள் மாதிரி அவளை நம்புனீங்க, ஏமாந்து நிக்கிறீங்க. இப்ப என்கிட்ட வந்து கோபப்பட்டா அவ உங்களுக்கு பெரிய அப்பா வச்சிருக்கா.
இப்போ இல்ல, அவ பிறந்த நிக்க வச்சுட்டா. பிறந்த நிக்கவா? அவ பிறக்கும் போதே குட்டி சாத்தான் தான். அவ பிறக்கும் போதே குட்டி பிசாஸ் தான். அவ பிறப்பே அப்படிதான். அவ பிறக்க நிக்க விஷமா தான் பிறந்தா. இந்த அன்னைக்கிளி தான் அவளை எப்படியாவது மாத்திரலான்னு அவளுக்கு ஆதிரான்னு பேரை வச்சா, வெளிச்சம் கொடுப்பவன்னு. ஆனா இந்த ஆதிரா அதெல்லாம் தூசி தட்டிட்டு இருட்டுக்குள்ளதான் வாழுவேன், நான் இருட்டுக்குள்ளதான் இருப்பேன்னு இருந்துகிட்டு இருக்கா. அவ ஒரு சைக்கோக்கும் சைக்கோக்கெல்லாம் தலைவி. அவ எதை நினைச்சு கவலைப்பட மாட்டா, எதை நினைச்சு பயப்படவே மாட்டா. அவளுக்கு தேவை அவ காரியம் முடியணும். அவ விஷமா தான் பிறந்தா, விஷமாவே வளர்ந்தா. வளர வளர அவளுக்குள்ள இந்த விஷம் அதிகமாக்கிட்டே தான் போச்சுது. இப்ப உடம்பு முழுக்க விஷம் மட்டும்தான் அவளுக்கு இருக்குது. யார பத்தியும் கொஞ்சம் கூட இறக்கமே பட மாட்டா. அவ அழிக்கணும்னு நினைச்சா அழிச்சு முடிச்சிருவா. இதை சொல்ல அவள் வெக்கமா இல்ல? தெரிஞ்சு அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்போர்ட் பண்ணல. நான் இது வரைக்கும் அரசியல் நின்னதுக்கு காரணம் அவதான். அவளா? ஏன்னா நான் அன்னைக்கிளிக்கு எதிரி. அன்னைக்கிளிக்கு எதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து அவ கைவசம் வச்சுக்கிட்டா. கோடி கோடி கோடியா பணத்தை அள்ளி வீசினா. அது சரி, காதம்பரிக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது? ஆதிரா. ஆதிராவா? எங்க எப்படி சாமர்த்தியமா எவங்கிட்ட எப்படி சொத்தை வாங்கணுமோ அது அவளுக்கு நல்லாவே தெரியும். இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு, இந்த பொண்ணு கிட்ட மட்டும் ஏமாந்துட்டா. இந்த ட்ரஸ்ட வச்சு இன்னும் உலகத்தையே ஆட்டி படைக்கலான்னு நினைச்சா. அதுதான் இப்ப இழுத்துட்டு இருக்கு. அதுக்காக அவ ட்ரஸ்ட வாங்காமலாம் விட மாட்டா. ட்ரஸ்ட கண்டிப்பா வாங்கிடுவா. அவ அதுக்கப்புறம் தான் ஆட்டத்தையே ஆரம்பிப்பா. ஆமா, அவகிட்ட கொடுத்துட்டா மாறி சொல்லி பாப்பாவ. நீங்க கொடுக்கண்டா, அவ எடுத்துக்கிடுவா. அது எப்படி முடியும்? முடியும். தேன்மொழி பாய்ந்தவா. மூளை இருந்தா மட்டும் போதாது, கொஞ்சம் மன தைரியமும் வேணும். இந்த தேன்மொழிக்கு மூளை இருக்குது, ஆனா தைரியம் பத்தாது. என் மாமியார் ஒண்ணு செஞ்சாவனா அது சரியாதான் இருக்கும். சரியாதான் இருக்கும். அவ மூளைக்காரிதான், நியாயமானவதான், ஒரு விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாதான். ஆனா அவளுக்கு தைரியம் பத்தாது. தைரியம் இல்லாதனால்தான் அவ பல விஷயத்த இழந்தா. அன்னைக்கு அவ ஃப்ரெண்ட வர வச்சிருப்பால. கண்டிப்பா வர வச்சிருப்பா. அவன் டாக்டர் தான் இல்லங்கல. அன்னைக்கிளிக்கு அத்தனை வருஷம் பக்கபலமா இருந்தவன் அவன் தான். நண்பன். அவனாலே பல அவமானத்தை அவ சந்திச்சா. அந்த அளவுக்கு தைரியக்காரன். அதான் தேன்மொழிய அவனுக்கு தத்து கொடுத்துருக்கா. தைரியத்தை கத்துக்கொடுன்னு. அவன் அமைதல தான் இருப்பான். ஆனா அவனும் எத்தனா தைரியத்தை கத்து கொடுப்பான். அன்னைக்கிளி இந்த அளவுக்கு மேல வர்றதுக்கு அவனும் ஒரு காரணம். தோழிக்காக கல்யாணமே பண்ணாம வாழ்ந்தவன். ஆனா ஒண்ணு, என்னதான் இந்த தேன்மொழிக்கு தைரியத்தை வர வச்சாலும் அவ தைரியமா மாறுவாளான்னா சந்தேகம் தான். இந்த தேன்மொழி மட்டும் கொஞ்சம் தைரியம் சரியா இருந்தா போதும். அவகிட்ட இந்த மூளைக்கு என்னைக்கோ ஆதிராவை வீட்டிருக்கலாம். ஏன்னா தேன்மொழி கிட்ட இருக்கிற மூளையில பாதி மூளை கூட இந்த ஆதிராவுக்கு கிடையாது. இவருடைய பலவீனம் அவ பலமா மாத்திக்கிட்டா. ஆதிரா கிட்ட தைரியம் உண்டு, ஆனா மூளை வளர்ச்சி இல்ல. இந்த தேன்மொழி கிட்ட மூளை வளர்ச்சி இருக்குது, தைரியம் பத்தாது. இவளுக்குள்ளதான் அவ எடுத்துக்கிட்டா, அவ்வளவுதான். இவளுடைய பயத்தை அவ மூலதனமா எடுத்துக்கிட்டா. தேன்மொழி ஒரு பையனாங்கொல்லிங்க தான் ஆதிரா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இது வரைக்கும் கொண்டு வந்தா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அவளுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருந்தா ஒருவேளை அவளும் ஜெயிச்சிருப்பா, வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்குதே. என்ன? பொண்ணு தர பின்னாடி இருக்கதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு அறிவே கிடையாது. எந்த நேரம் எதை சொல்ல உங்களுக்கு தெரியாது. ஏன் இல்லன்னா ஊர்வலத்துக்கு தெரியாம போயிருமா என்ன? இல்லன்னா இப்பதான் நான் முத வாய திறக்கணும். அந்த பொண்ணுத்துல பண்ற அடப்பா ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்க. என்னடா கப்ப இப்படி பேசிட்டு இருக்காரு அவன் முன்னாடி? வாய மூடுங்க, என்ன தேவையில்லாத பேசிட்டு இருக்காதீங்க. அப்படின்னா பொண்ணுத்தர தேன்மொழி கூட இருந்தா தேன்மொழியால ஜெயிக்க முடியும். 100% ஜெயிக்க முடியும். ஏன்னா வீராதி வீரன் பொண்ணுத்தர, மூலக்காரி தேன்மொழி. வீரமும் அறிவும் ஒண்ணு சேர்ந்தா ஜெயிக்காமலா போயிடும். அதுக்குத்தான் ஆதிரா ரெண்டு சேரோடாம பண்ணிக்கிட்டு இருக்கா. சுட்டு போட்டாலும் தேன்மொழிக்கு வீரம் வராது. இதாவது பண்ணணுமே. வராது, அவளுக்கு இப்ப இல்ல, எப்பவுமே வீரம் வராது. அதான் கூடத்தான் இருக்காங்களே, இருக்க வேண்டிய ஆள் இருக்குல்ல, போதும். அதான் நீங்க சொன்னீங்க வீரமும் அறிவும் ஒண்ணு சேருமே, சேர்த்துட்டா போச்சுடி. அது நடக்காது. அன்னைக்கு எடுத்து சம்மதிக்கவே மாட்டா. உண்மையில உங்க அப்பா இந்த உதவங்க பாத்துக்கிட்டே இருடா. அதெல்லாம் அன்னைக்கு சம்மதிப்பாங்க. அன்னைக்கு அன்னைக்கிளி மாமியார் நினைக்கட்டா என்ன, பொண்ணுத்தர நினைப்பாம்ல. உங்களுக்கு பொண்ணுத்தரத்தை பத்தி தெரியல. முடிவு பண்ணிட்டாரு. பழைய பொண்ணுத்தரையா மாறி பல நாள் ஆகுது. அவன் முடிவு பண்ணிட்டான். அதே அதே அதனா இது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்ல. ஆனா நீர் இப்ப சொன்னீரு பாருங்க, இதுக்கப்புறம் நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். அவ கூட பொண்ணுத்தர இருந்தாதான் தேன்மொழி ஜெயிப்பானா? ஆதிராவை ஜெயிக்க முடியும்னா பொண்ணுத்தர தேன்மொழி சேரது தப்பே இல்ல. அது நடக்காது. அது ஆதிரா இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஆனா நடக்கும்.
தேன்மொழி மனசு வச்சா. ஆனா தேன்மொழி மனசு வைக்க மாட்டா. ஏன் வைக்க மாட்டா? அந்த கிளி வைக்க விட மாட்டா. ஆதிராவை ஜெயிக்கணும்னா அன்னக்கிளி அம்மாவை ஏத்து நிக்கல தப்பே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். ஏக்கா, அதான் சரி. உங்களால அன்னைக்கு ஏத்து நிக்க முடியும்? எதுக்கு நிக்கணும்? எதுக்கெல்லாம் நிக்க மாட்டான். என் மாமியார் கூட தான் நாங்க நிப்போம். ஆனா பொண்ணு தெரியும் தேன்மொழி எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். தமிழே ஜெயிக்கணும்டி. ஆதிராவை ஜெயிக்கணும். அவ ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். லட்சக்கணக்கான அனாதை பிள்ளைங்களோட ட்ரெஸ் இவளுக்கு வேணுமாமா? அப்படி வக்கையில தூக்கி கொடுத்த உடனே ஒரு பிள்ளை கூட உசுர விட மாட்டான். அந்த பிள்ளைங்க வச்சு வியாபாரம் பண்ணி பெரிய லெவல்ல வரணும் அவ கனவு கண்டுகிட்டு இருக்கா. இப்போ சொல்ற அந்த ஆதிராவுக்கு இந்த உலகத்தை கையில வாங்கணும். அதுக்கு உங்க ட்ரெஸ் வேணும். அவதான் மனசாட்சியே இல்லாம பேசுறா. நீங்க எல்லாம் ஏன் உடஞ்சே இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு புரியலையா. அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அப்படி என்னத்த உலகத்துல கையில வாங்கிடுவா? எங்க கிட்ட தான் இவ்வளவு நாள் அந்த ட்ரெஸ் இருக்குது. நாங்க என்னத்த சாதிச்சிட்டோம்? அது எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு சரியா தெரியாது. அதான் நீங்க அதை வச்சு எப்படி வியாபாரம் பண்ண நினைக்கிறவதான் ஆதிரா. அதான் எங்களுக்கு புரியல. என்ன பண்ண போறா? லட்சணாத பிள்ளைங்க நல்லா படிச்சிட்டு இருக்காங்க, நல்ல உணவு சாப்பிடுறாங்க, நல்ல நிம்மதியா தூங்குறாங்க. இதுதானே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ண போறா? வியாபாரம். வியாபாரமா? நீங்க கையில தங்க முட்டை வந்த வார்த்தை கையில வச்சுக்கிட்டு வேண்டான்னு அவகிட்ட கொடுத்துட்டு ரெடியா நிக்கீங்க. அவ உங்ககிட்ட இருந்து அடிச்சு கொண்டு வாங்கினா போதுன்னு அவ நிக்கிறா. இங்க பாருங்க, இன்னைக்கு உங்க டெஸ்ட் சுத்தி 1000 ஓனா கூட்டம் நிக்குது. இதெல்லாம் நின்னு ஜெயிச்சவாதான் அன்னக்கிளி. எத்தனை ஓனாய் அவளை பச்சிக்க நினைச்சது தெரியுமா? எத்தனை ஓனாய் அவளுக்கு ஆசை வார்த்தைகளை கூறிப்பாங்க தெரியுமா? எதுக்கும் பிடி கொடுக்காம இத்தனை வருஷம் அதை கட்டி காத்தவா இந்த அன்னக்கிளி. ஆனா அதை தேன்மொழி கையில கொடுத்து இதுக்கு தப்பு பண்ணிட்டாலும் தோணுது. தப்பு பண்ணல. பொண்ணு தெரியதான் கூட வச்சிருக்காங்களே, அது எப்படி தப்பு பண்ணுவாங்க? அது சரிதான். இந்த பொண்ணு தர போய் உலகத்தையே எடுத்து நின்னா நிப்பானே தவிர டெஸ்ட கொடுக்க மாட்டான். ஆனா இன்னும் அவன் முழுசா ஆதரா விட்டு வெளியில வரல. அங்கதான் அவன் சிக்க போறான், பாத்துக்கிடுங்க. ஓ, விஷயம் அப்படி போகுதோ? முழுசா வெளியில வரணுமா? இவ்வளவு சொல்லுதிர, முழுசா வெளியில வர்றதுக்கு உமக்கு ஐடியா தெரியாம இருக்காத. நீ தூக்கி போட்டு மிதிச்சு வந்தானே, வாய மூடிக்கிட்டு அவளை லேசாலாம் ஆதிரா பொண்ணு விட்டு போக மாட்டா. ஆனா ஒண்ணு, யார் விட்டாலும் தேன்மொழி நான் விட மாட்டேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவ அவதானே. அவளுக்கு தைரியம் பத்தாதுன்னு சொன்னீரு. அவ தைரியத்துல பண்ணல, இந்த டேனியல் பையன் இருக்கிற தைரியத்துல அவ மூளைய பயன்படுத்தி பண்ணிட்டா. ஏதோ என்னால முடிஞ்சது. இரு, அவளுக்கு தைரியத்தை கொடுத்து அன்னைக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்க வச்சல, இரு உனக்கு இருக்குது. ஆனா நம்ம கொட்ட அடங்கவே இல்லையே. அது சரி, ஆதிரா விட்டு பொண்ணு தர முழுசா வரணும்னா என்ன பண்ணணும்? நீ இப்படி போட்டு கேட்ட நான் சொல்லிடுவேன். எனக்கு இன்னும் புரியல. நீ இது எங்களுக்கு எல்லா ஐடியாவும் குடுக்கிறா, இல்லன்னா எங்க உஸ்பே தெரியுறா, இல்லன்னா எங்களை போட்டு கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் வாங்குறீரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்கறதும் நீர்தான், ஆனா எங்களை முதல்ல போய் காட்டி கொடுக்கறதும் நீதான் இருக்கிறீரு. உங்க பொண்டாட்டிய தேர்தல நிக்க சொல்லி ஐடியா கொடுத்தது நீர்தான், ஆனா அப்படியே ஆதிரா பக்கம் திருப்பி விட்டுட்டீரு. அவரு ஒரே கல்ல 2 மாங்கா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் ஆதிரா எதிரியா தான் இருக்க போறா. எனக்கு தெரிஞ்ச அதான் நம்மள வச்சு அடிக்கிறதுக்கு பாக்காரு. அதான் நம்மள உஸ்பேத்துறாரு. அங்க அவகிட்ட எப்படி போய் உஸ்பேத்துறாருன்னு யாருக்கு தெரியும்? விக்ரமே, 2 நாளே இவருக்கு பீ மோல்ல நீ அள்ளப்படாது. அவர் அதுக்குள்ளே கடக்கட்டும். இது அக்காவோட ஆர்டர். அக்கா சொல்லுக்கு மறுச்சொல்லி அது. அவர் உண்மை ஒத்துக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே கடக்கட்டும். இவ என்ன குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கா? கடவுளே சில நேரம் ஒரு ஒற்றுமையை ரொம்ப கொடுப்பாரு. தேன்மொழி இடத்துல நான் நின்று அடிக்கிறேன். இவ என்னமோ குண்டக்க மண்டக்க யோசிக்கிறாளே. இவ தைரிய சரி போய் விளையாச்ச. அதெல்லாம் முடியாத. முடியும், முடிச்சு காட்டுவா இந்த தமிழே. ஓ மாமியார் அன்னைக்கு சம்மதிக்க மாட்டா. சில விஷயத்துக்கு அவ பெர்மிஷன் எனக்கு தேவைதான். ஆனா இப்ப நான் செய்ய போறதுக்கு அவ பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. என்ன யோசிச்சிருக்கான்னு தெரியலையே. நான் முடிவு பண்ணிட்டேன். நேர்மையா இருக்கவங்கிட்ட நேர்வழியில போய் சண்டை போடலாம். நான் முடிவு பண்ணிட்டேன். நேர்மையா இருக்கவங்கிட்ட நேர்வழியில போய் சண்டை போடலாம். இந்த மாதிரி சைக்கோ கிரிமினலே மூளை வளர்ச்சி இல்லாதவகிட்ட அவ பணிலே போய் நான் பதிலடி கொடுக்க முடியும். நான் நேர்வழியில போய்கிட்டு இருந்தேன், தோத்து போயிருவேன். எங்க எப்படி நடந்துக்கணும்னு இதே மாமியார் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ நான் என் மாமியார் கிட்ட எந்த பர்மிஷனும் கேட்க போறது இல்ல. அன்னைக்கு சம்மதிக்க மாட்டா. அதான் உங்க சம்மதம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டானே. அக்கா, இந்த திருப்பி அன்னைக்கு நம்ம தாய் எங்களுக்கு தேவையில்லை. நாங்களே பாத்துக்கிறோம். தோத்து போயிருவீங்க. அப்படி தோத்து போனாலும் ஆதி நம்ம போட்டு தள்ளிட்டு தான் தோத்து போவோமே தவிர தோத்து போக மாட்டா. அந்த அன்னைக்கு தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க. அவ இல்லாம உங்களால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. இல்ல, எங்க மாமியார் 1000 வாட்டி எங்களுக்கு சொல்லி இருக்குது, சிறகு முளைச்சிட்டு தனியா பறக்க முயற்சி பண்ணுங்கன்னு. எங்களுக்கு புரியல. எங்க மாமியார் எது சொன்னாலும் நான் சுத்த சொல்லும்.
அப்ப புரியுது, இப்ப புரியுது. வண்டி எடுங்கட்டி, நேரா ஆரியா வீட்டுக்கு திருப்புங்கட்டி. கோலத்துல நாங்களே இறங்குறோம், பாக்குறியா நினைச்சுவ? ஜெயிச்சு காட்டுறோம், இந்த தேர்தல நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். ஹோம பொண்டாட்டி இல்லட்டா என்ன, யார நிப்பாட்டணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க கூட கூட்டு சேர்றதுக்கு இங்க யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு நிக்கிறது? காதாமரி காதாமரி எடுத்து இந்த ஊர்ல எவனும் நிக்க மாட்டான். நின்னுட்டா யாரு நிப்பா? நான் நிப்பாட்டேன், நிப்பாட்டேன், ஜெயிக்க வைக்கிறேன், பாக்குறீடா? என்ன சொல்லிட்டு இருக்காளுவ? முடிவு பண்ணிட்டோம். டேய் டானியல், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன்க்கா. உண்மையா இருக்கிற 4 பேர் என் பக்கத்துல இருக்கான், போதும். நான் சொன்ன மாதிரி உங்க அப்பா பீமோலாம் அள்ளப்படாது. 4 நாள் உங்க அப்பா அதிலே கிடக்கட்டும், தானா வாக்குமூலம் கொடுப்பான். ஜெயிச்சிட்டு வரேன் நல்ல சிவன். சொன்னது செய்யக்கூடிய அக்கா மாதிரி பாத்துக்கிடுங்க. இல்ல இவ்வளவு பேச்ச கட்டி என்ன அப்படியே போட்டாதுல இறக்கம் இருந்துச்சு. இப்ப வந்து இறக்கமும் போயிட்டு அவங்க பாட்டுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணிருப்பாங்க. அம்மா நிப்பாட்டேன்னு ஆசை கட்டுறது நீங்க தான். இப்ப என்ன அம்மாவை அப்படியே அந்த கட்சியில போட்டு சேர்த்து விட்டுருக்கீங்க. இங்க பார், அன்னைக்கிளி குடும்பம் மட்டும் ஜெயிச்சது. இந்த ஊர்ல யாரும் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. இல்ல உங்களை மாதிரி கேடு கட்டவன் இருக்க முடியாது. அதுதானே உண்மை. அது அது இல்ல இவன் அன்னைக்கிளி கிட்ட எதுவும் கேட்டு செய்ய மாட்டானோ. அதான் அன்னைக்கிளி அம்மா தயவு தேவைன்னு போயிட்டாங்களே. ஜெயிச்சிருவாங்கப்பா, ஜெயிச்சிருவாங்க. இல்ல அப்பா சொல்றதுக்கு இல்ல, அன்னைக்கிளி கேட்காம எதுவும் செய்ய வேண்டாம்ல. அப்படின்னா அன்னைக்கிட்ட கேட்கணும். சரிப்பா, அன்னைக்கிளி அம்மா கிட்ட எதுவும் கேட்கவே மாட்டோம். நாங்களே முடிவு எடுத்துட்டோம். சொல்லாம கொல்லாம வந்தாச்சு. கிட்டுவாலோ பாத்துக்கலாம். ரொம்ப அமைதலா இருக்கு வீடு. அப்படிலாம் பார்க்கல. ஆமா என்ன என்னன்னா என்னன்னு கேட்டேன். அதாண்டி என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இங்க என்ன? இங்க என்னன்னா இங்க இங்கதான். நான் குளிக்க போறேன். போ, 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 போ. நீங்க கிளம்பல? நீ குளிக்க போறதுக்கும் நான் கிளம்புறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீ குளிச்சுட்டு வா. ஹலோ சரி பரவாயில்ல, தைரியமா குளிச்சுட்டு வா. இல்ல நீ பயப்படல, அதான் சொன்னேன். நான் இங்கே இருக்கேன், தைரியமா குளிச்சுட்டு வா. நீங்க கிளம்பிட்டாலும் நான் தைரியமா குளிச்சுட்டு வந்துடுவேன். இல்ல பரவாயில்ல, நீ ரொம்ப பயப்படுவ. போ போ குளிச்சுட்டு போ போ. வீட்டுல யாரும் இல்ல. அதான் சொன்னேன் பயப்படுவ. நீ போய் குளிச்சுட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜெயராஜ் இல்ல, அந்த டெஸ்ட் விஷயமா பேசணும். அதான் சொன்ன மாதிரி நாளே நாள்ல கேஸ நெருக்கிட்டியா? என்ன எதிர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க சொல்றியா? ஓனமா தட்டு மட்டும் போட்டமா தள்ளமான்னு இருக்கணும், அப்பதான் வேலை முடியும். இப்ப தெரியுது உன்கிட்ட வர கேஸ்லாம் நாளே நாளே நீ எப்படி முடிக்கணும் இப்ப தெரியுது. அவனை போட்டு அப்படிதானே? நானும் போட்டு தள்ளியா? மர்ம கொலை தெரியும், பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அந்த கேஸுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குல்ல. அது உங்க செக்ஷன், அது நீங்க தான் பாத்துக்கணும். நான் கேஸ் விசாரிக்க போதுக்கு மாட்டியே. டெத் ஆக்குறது நீ தானே? இல்ல இல்ல, நான் கேஸ் விசாரிக்க போதுக்கு மாட்டியே டெத்துன்னு நியூஸ் வந்துட்டு. அப்போ அவனை முடிச்சுட்டு தான் கேஸே கையில வாங்கியிருக்க, அப்படிதானே? நீ எது எதுவும் முடிச்சு போட்டுட்டு இருக்க, அப்படிலாம் கிடையாது. கண்டுபிடிச்சிட்டேன். நீ எப்படி கேஸ முடிக்கிறேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு துளி கூட யாருக்குமே சந்தேகம் இல்லையா? நான் முடிச்சதானே என் சந்தேகம் வரும். அண்ணன் தம்பி என்ன முடிச்சிருக்கிய? விக்கி லீவ்ல இருக்கா? இல்ல இல்ல இல்ல, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? நான் இதுக்கு இவங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். பிரஸ்ட் விஷயமா பேசணும். அவளுக்கு விருப்பம், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அவகிட்ட நான் பேசணும். பொண்ணு தர இதுக்கு மேல இதை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? நான் சொல்றது நீ காது கொடுத்து கேட்பிய மாட்டியா? யார் பேச்சு நான் இந்த விஷயத்துல கேட்க போறது இல்ல. எனக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் வேண்டாம், புரியுதா? நீ எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இன்னும் வளரல. உன்னை பத்தி தெரிஞ்ச நல்லா சொல்லிக்கிட்டு இருக்க. சொன்னா கேளு, பெரிய பிரச்சனை சொன்னா கேளு. பிரச்சனை பார்த்து நீ பின்வாங்கி நினைச்சிட்ட. ஒரு முடிவு வருதுன களத்துல இறங்கிருக்க, முடிச்சிருவேன். நான் சொல்றத ஒரு திருப்பி தான் சொல்ல முடியும், புரியுதா? இத பத்தி நீ யாரும் பேசக்கூடாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு புரியுதா? புரியலையா? ஏன் புரியல? அதெல்லாம் எல்லாம் புரியும். வேலை எது உண்டோ அதை மட்டும் பாரு. முரட்ட போயில அவங்க வேதனை பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இந்த விஷயத்துல நான் யார் பேச்சு கேட்க போறது இல்ல. யாரும் எனக்கு வீணா அட்வைஸ் பண்ண வேண்டாம், புரியுதா? என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? மிலிட்டரி இதே தான் பண்ணலாம். கடைசியில் என்ன ஆச்சுது? இவனுக்கே சொல்ல புரிய மாட்டேங்குது. இவனை பொறுத்த வரைக்கும் இவன் நினைச்ச காரியம் அன்னைக்கே முடிஞ்சிடணும்.
ஓய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் பண்ணல. இந்த ஓய் எல்லாம் வேண்டாம். திட்டிக்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்ப என்ன உனக்கு என்ன திட்டணும்? அவ்வளவுதானே? திட்டு கேட்டுட்டு போறேன். சரிடி, இப்ப என்னதான் வேணும்? நான் இப்ப அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஓய் டி அதெல்லாம் வேண்டாம். சரி, அப்ப நான் எப்படி கூப்பிடணும்? நீயே சொல்லி. நீங்க ஒண்ணு என்ன கூப்பிட வேண்டாம். அது முடியாது. அது முடியாதுன்னா? முடியாதுன்னா முடியாது. எதுக்கு ஜெயராஜ்கிட்ட அப்படி பேசிட்டு வரீங்க? உனக்கு அவனுக்கு என்ன? நீ எதுக்கு அவனை பார்த்து பயப்படுற? இல்ல அவங்கிட்ட கேட்டுதான் பேசணுமா என்ன? கொஞ்சம் கூட பயம் இல்ல. இல்ல பயம் இல்ல. எதுக்கு பயப்படணும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன்? நான் எந்த தப்புமே பண்ணலையே. ஏதாவது தப்பு பண்ணா பயப்படலாம். இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பயப்படுறதுக்கு? நீங்க பண்றது இங்க எல்லாருக்கும் தெரியுது. ஒரு திருப்பு தான் இழக்க முடியும். ஓயாம இருந்துட்டு இருக்க முடியாது. விட மாட்டேன், அவ்வளவுதான். உங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் பத்தாது. அது நான் தான் நின்று செய்யணும். அதனாலதான் அப்படியே வீரசூரி அப்படி தைரியமா இடத்துல நின்றோம். போடி, உனக்கும் சேர்த்து நான் தான் தைரியமா நிக்கணும். அதனாலதான் இப்படி இருக்கேன். அது எல்லாருக்கும் தும்மா தெரிஞ்சா அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு வச்சது பயந்தாமலே ஆகி போச்சுது. அதுக்கும் சேர்த்து நான் தான் நிக்கணும். நான் ஒண்ணு பயந்தாங்கலாம் இல்ல. நான் நிதானமா இருக்கேன், அவ்வளவுதான். ஆமா, பயந்தாங்கலாம் சொல்ற வார்த்தை அதுதான். பயப்படுறதுக்கு பேரு தான் நிதானமா இருக்குது. நான் தைரியமா தான் இருக்கேன். சரி, அப்ப என் கூட வா. எங்க? எங்க இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரெஸ்ட் விஷயமா போகணும். ஒரு பத்திரம் போடணுமா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வா. நான் தைரியசாலிதான். நீங்க போயிட்டு இருங்க, நான் வந்துருவேன். இப்பதான் வீரசூரி மாதிரி பேசுன. என்ன? என்ன? அதான் யாரும் இல்லையே. அதுக்கு இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நீங்க பண்றதா எனக்கு பிரச்சனை. நீங்க எப்படி நடந்துட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. தெரியாது. ஆனா பொம்பளைகளுக்கு போய் சொல்லதுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கவே வேண்டாம்ப்பா. என்ன போய்? பொய் ஒண்ணும் இல்ல. ஆமாமா, உண்மையதான் பேசிக்கிட்டு இருக்கா. உன் மனசுல ஒண்ணுமே இல்ல. இல்ல. சரி, இல்ல அப்படிதானே? உன் மனசுல எதுவுமே இல்ல. இல்ல. அப்ப எதுக்கு தினமும் 8 மணிக்கு வந்து பார்த்த? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ வரும்போது எதுக்கு அந்த ஊர்ல இறங்கி வந்த? அங்க இந்த ஆட்டோ பிடிக்கிறதுக்கு ஈஸி, அதனால. ஹாஸ்பிட்டல்ல கார் கொடுத்துருக்காங்க, வேண்டான்னு சொல்லியிருக்கா? ஐயோ, இதை யாரு போட்டு கொடுத்ததே? தென்னரசா இருக்குமா? சொல்லு. அதான் கார் கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டலே. அது கூட வேண்டான்னு மெனக்கெட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி வரிய. அது மட்டும் இல்ல, பாதி நாள் நடந்து வருவேன். நான் பின்னாடியே வரேங்கிற தைரியத்துல தானே. அப்பெல்லாம் தெரியல என் மனசுல என்ன இருக்குன்னு. சொல்லுடி, அப்பெல்லாம் என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. 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 என்ன புதட்டடைந்த மாதிரி இருக்குது? தள்ளி நில்லுங்க. அதான் உன் மனசுல எதுவுமே இல்லையா? ஆமா, என் மனசுல எதுவும் இல்ல. என்ன காத்து மட்டும் தான் வருது? இங்க பாருங்க, நம்ம கொண்டு ஒரு திருப்பி இல்ல, சும்மா கஷ்டப்படுத்திக்கிட்டு. அந்த 5 வருஷம் எனக்கு நாசமா போச்சுது. அதை பத்தி நான் நினைக்க போறதே கிடையாது. அது என் லைஃப்ல இல்ல. அந்த 5 வருஷம் என் வாழ்க்கையில நான் குறைச்சுக்கிட்டேன். அதுக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அந்த 5 வருஷத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப நான் மறுபடியும் இப்பதான் மிலிட்டரில இருந்து வந்திருக்கேன். போதுமா? நான் இப்பதான் மிலிட்டரில இருந்து வந்திருக்கேன். என் சேர்மா சொன்ன பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். நான் உசுறு குசுரா காதலிச்ச பொண்ணும் என் சேர்மா சொன்ன பொண்ணும் ஒண்ணுதான். ஏன்னா என் சேர்மா பார்த்த பொண்ணு எனக்கு அதுதான். தேனி அவ கூட தான் வாழணும், அவ கூட மட்டும் தான் வாழணும், சந்தோஷமா வாழணும்டானே அவன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கான். அவ மட்டும் தான் உனக்கு எல்லாவற்றையும் பொருத்தமா இருப்பா. அவளை உனக்கு நான் கொடுக்குறேன். என் பொண்ணு நான் சொன்னா கேட்பான்னு எனக்கு வாக்கு கொடுத்தான். நான் என் நண்பன் சொன்ன வாக்குல நீ பின்வாங்க போறது இல்ல. போதும். 5 வருஷம் குற்ற உணர்ச்சியில நான் செத்தது போதும். என் நண்பனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் செய்ய முடியாம போயிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில செத்ததெல்லாம் போதும். இப்ப எனக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்க போகுது. அதை எப்படி நான் விடுவேன்? 5 வருஷம் குற்ற உணர்ச்சியில வாழ்ந்து பாரு, அப்ப தெரியும். இப்ப எனக்கு அதுல இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. எப்படி நான் விடுவேன்? யாருக்கு தான் விடுதலை பிடிக்காது? யாருக்கு தான் சுதந்திரம் பிடிக்காது? தாகம் இருக்கிறவனுக்கு தான் தண்ணியோட அருமை தெரியும். வெயில போறவனுக்கு தான் நிழலோட அருமை தெரியும். அப்படிதான் தினம் தினம் மனசுல செத்தவனுக்கு தான் விடுதலையோட அர்த்தம் புரியும். தினம் தினம் மனசுல செத்து பொழைக்கிறவங்களுக்கு தான் ஒரு நாள் கிடைக்கிற ஒரு இன்பம் எவ்வளவு பெருசுன்னு தெரியும். அந்த ஒரு நாள் கிடைக்கிற நிம்மதி எவ்வளவு பெருசுன்னு அந்த நிம்மதியோட அருமை தெரியும். அப்படிதானடி நானும். இன்னும் நீ சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் எப்படி கடந்த காலத்தை வாழ்ந்தனா அப்படி நீ மறந்துரு. தேவையில்லாம தலையில எதிர்த்து வச்சுட்டு அலையாத. உன் வாழ்க்கையில வந்தவங்களை மறக்கிறதுக்கு வழிய பாரு. நான் விட மாட்டேன். விட மாட்டேன்னு உனக்கும் தெரியும். எந்த சூழ்நிலையும் விட மாட்டேன். யாருக்காவும் விடவும் மாட்டேன். புடிச்சுக்கிட்டேன், விட மாட்டேன். யாருக்கும் பயப்படணும் அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா இது யா வாழ்க்கை. எனக்கு தேவையானதை நான் தான் தக்க வச்சுக்கணும். யாருக்கோ ஒருத்தங்க விட்டு கொடுத்துட்டு தர குற்றம் அடிச்சா நான் சாக முடியாது. அப்படி குற்றம் அடிச்சா சாகும் போது யாரும் எனக்கு வந்து ஆக சொல்லல. இல்ல இதுதான் உனக்கு சொல்யூஷன் சொல்லி யாரும் எனக்கு ஆகுனா வந்து நிக்கல. புரியுதா? அந்த குற்றம் அடிச்சா நான் தான் திறந்தா செத்தேன். அந்த வேதனையை யாரும் பங்கு கொள்ள முடியாது. அந்த வேதனையை நான் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதுதான் நான் அனுபவிச்சேன். என்ன மறுபடியும் அனுபவிக்க சொல்லியா என்ன? கிடைச்சதை விட நான் ஒண்ணு மட்டும் இல்லடி.
வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், புரியுதா? நீங்க உங்களை மட்டும் பாக்குறீங்க. உன்னை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. அதனாலதான் உன் தைரியத்தை நம்பிலாம் நான் களத்துல இறங்கினேன். இந்த திருப்பி இறந்துதான் நான் நிக்கணும். எனக்கு பிடிக்கணும். அதெல்லாம் உனக்கு பிடிக்கணும் எனக்கு தெரியும். பிடிக்காம தான் கல்யாணம் இந்த கொஞ்ச நாள்ல என்ன பாத்தியா என்ன? இப்பெல்லாம் பேசுறீங்க. சொல்றாடி, நடிக்காத. நீ என்கிட்ட கோத்தி ஆத்திரத்தையும் காட்டும் போது எனக்கு அப்ப புரியல. போக போக புரிஞ்சுது. அந்த பார்வதனை அந்த கோபம் ஏற்றதான் நீ யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க வச்சது. தனக்கு கிடைக்க வேண்டியது தனக்கு சொந்தமானது இன்னொரு கையில இருக்கு. நீ காட்டின கோபம் ஆங்காரமும் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாத. தெரியும்டி, எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கோத்தி ஆத்திரத்தை என்கிட்ட எப்படி காட்டணும் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்படியே மறந்துட்டா. நீங்க இப்படிலாம் பண்றது எனக்கு பிடிக்கல. என் மனசுல யாரும் இல்ல. மனசுல யாரும் இல்ல? இல்ல. என்ன பார்த்து சொல்லு, எனக்கு பிடிக்கல. சரி சரி, இதுக்கும் செத்து கோபப்பட்டு இருக்காத. சரின்னு சொல்லிட்டேன்ல. சரி, இனி யாருக்கிட்டையும் வெளிப்படையா சொல்ல மாட்டேன், போதுமா? நானா யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை தெரியுமா? அவங்களா கண்டுபிடிக்காங்க. ஆமாடி, நான் யாருக்கிட்டையுமே சொல்றதே இல்லை. நான் இப்ப கூட பாரு மாப்பிள்ள வரேனாரு, ரெண்டும் சொல்லிட்டு வந்தேனே. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே. நான் மட்டும்தான் வந்தேன், யாருக்குமே நான் இங்க வரேன்னு தெரியாத. சரி சரி சரி, இங்க பாரு, இனிமேல் அம்மாவுக்கு கூட தெரியாம பாத்துக்கிறேன், போதுமா? சரி, நீயும் நானும் சண்டை போட்ட மாதிரி காட்டிக்கோ, யாருக்கும் தெரியாது, போதுமா? ஆனா தனியா இருக்கும் போதும் நீயா? சரி சரி சரி, இல்ல இங்க பாரு, இவன் அக்காவுக்கு யாரு கேட்டாலும் நான் சண்டைன்னு சொல்லிடுவேன், எனக்கு அவள் பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், போதுமா? ஆனா தனியா இருக்கும் போது இல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா தனியா இருக்கும் போது இப்பதான் என்ன பேசுவேன், சமாதானம் சொல்லு. இல்ல, அப்போ நான் நானா தான் இருப்பேன். அவ்வளவு பயமாடி? அப்பெல்லாம் நீ என்கிட்ட இருந்து யாரும் ஒண்ணு பிரிக்க முடியாது. இல்ல இல்ல, நான் சரியான முடிவெடுக்கல. சரியா முடிவெடுக்க எனக்கு தெரியல. எதுவும் வேண்டாம். சரி, நீ எந்த முடிவெடுக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இருந்தாலும் போதும். இல்ல, சுருக்கு பிடிச்ச வைக்காத, அதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே. சரி, இப்ப பாரு, நான் எவ்வளவு ரகசியமா இருக்கேன்னு மட்டும் பாரு. அதான் ஒரு கண்டிஷனு, தனியா இருக்கும் போது இப்படி பேசின மாதிரி தான் பேசுவேன். அதுக்கு தடை போட்டோன்னா தொலைச்சு. ஆமா, வெளியும் பேச உள்ள படி பேச என்ன என்னால முடியாது, என்னால கை கட்டி நிக்க முடியாது. இன்னைக்கு கை கட்டி நிக்க மாதிரி எப்பவும் கை கட்டி நிக்க முடியாது. அம்மா கிட்ட கூட இல்லைன்னு சொல்லியது, போதுமா? ஆனா பாப்பேன், தினமும் பாப்பேன், தினமும் இப்படிதான் பேசுவேன், சொல்லிட்டேன். பாப்பாத்தல எனக்கு தேவைதான். பாவம் பாத்தியா? எப்போண்டி? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது. எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது? அதான் நீங்க உடம்பு சரியில்லாம இருந்தீங்கல்ல, அப்போ எனக்கு ஃபீவர் இருந்துச்சு. அது ஃபீவர்லாம் இல்ல, தொற்று கிருமி. உங்களுக்கு பெசல வர வைக்கப்பட்டு உங்க உடம்புல ஏத்தி இருக்காங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க? அதுக்கு தான் நான் இறக்கப்பட்டேன். உங்களுக்கு நே பெசல வர வைக்கப்பட்டு உங்க உடம்பு செலுத்திருக்காங்க. இதே வேற உடம்புனா கை கால் இதுக்குள்ள விளங்காம போயிருக்கும். ஸ்ட்ராங் பாடி, அதனால தான் தப்பிச்சதீங்க. அது மட்டும் இல்ல, நான் படிச்சது அதை வச்சு உங்களை காப்பாத்தினேன். நான் இதுக்காக தான் பெசல படிச்சிருந்தேன். அதனால இதோட நுணுக்கம் எனக்கு எப்படின்னு தெரியும். இந்த கிருமி எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீங்க பொழைச்சீங்க. நான் காப்பாத்தினேன். என் பிளாஸ்மாவை கொடுத்து உங்களை காப்பாத்தினேன். என்ன சொல்ற? ஆமா, என் உடம்புல இருந்த நோய் சக்தி எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன். என் பிளாஸ்மாவை உங்களுக்கு கொடுத்தேன். அதனாலதான் கிருமி எப்படி என் உடம்புக்குள்ள வந்தது? யார் எத்துனாங்களோ கண்டுபிடிங்க. அந்த பாவம் பார்த்தேன். அதான் என் உடம்புல சக்தி உங்ககிட்ட கொடுத்தல, அந்த இடவு தான் எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சது. வேற ஒண்ணுக்கும் நான் உங்களை பார்க்கல. எப்படி என் உடம்பு செத்து போட்டிருக்கு? முன்னாடியே தான் அப்போல கிருமி கொஞ்சம் இருந்திருக்கு, அதுதான் இப்ப தாக்குச்சு. ஆதிரா, இருடி, எனக்கு மருந்து எத்தனை ஏத்துறேன். சரி, அது எதுக்காக ஏத்தப்பட்டிருக்கு? அது வந்து அதோட விளைவு என்னது? குழந்தைன்மை. ஓ சரி. ஐயோ, பாதி கட்டிட்டு போறாரு. என்னங்க, நில்லுங்க, என்னங்க, நில்லுங்க, எங்க போறீங்க? எங்க போகணுமோ அங்க போய்கிட்டு இருக்கேன். என்ன? சரி, கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு போ.
வழிய விடு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏதோ முக்கியமான விஷயமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனா இப்ப என்ன சொல்லிட்டு போக்க போய்கிட்டு இருக்கா. வழிய விடு ஜெயராஜி. சரிடா, நீ முதல்ல உள்ள போ, காரியத்தை கெடுத்துறாத. அதுக்கான இடையில நாங்க பார்த்தாச்சு, நீ உள்ள போ. இந்த கிருமி தொற்று நீ எத்தனை வருஷம் வேலை பார்க்கும்? இல்ல, என் நோய் சக்தி எடுத்து அதை முழுசா அழிச்சாச்சு. என் பிளாஸ்மா எடுத்து உங்களை சரி பண்ணிட்டேன். இனி உனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருப்ப. அவ உன் மனமாளுக்கு குழந்தை வந்துடக்கூடாதுக்காக அப்படி பண்ணியிருக்கா. சரி, வழி விடுங்க, நான் போகணும். டேய், சும்மா இருடா. சரி, ஹாஸ்டலுக்கு ட்ரெஸ்ட்டுக்குலாம் போகணும் நீங்கல்ல, நானும் கூட வரேன். வேற வந்து கூட்டிட்டு போறேன். இல்ல, நானும் வரேன். ஜெயராஜ், நான் போயிட்டு வரேன். சரி, இல்ல இரு, நான் வேற வந்து கூட்டிட்டு போறேன். வேண்டாம், சேர்ந்தே போலாம் வாங்க. சொல்றேன்ல, சேர்ந்து போலாம் வாங்க. இங்க பாருங்க, சத்தியமணி கொடுத்துருக்கீங்க. வெளியில வந்தா நீங்க யாரோ நான் யாரோ. இனிமேல நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி தனியா இருந்தா தனியா இருந்ததுனே. சரி. பெரும்பாலும் தனியா மாட்டோம், பாத்துக்கிட்டே இரு. அதே. சரி சரி, நீ யாரோ நான் யாரோ, புரியல? நானா சொன்ன கொள்கையில கரெக்டா இருக்கக்கூடியவன். திரும்ப திரும்ப. சேட்டை பிடிச்சது. இங்க இப்ப யாரும் இல்ல தெரியுமா? நான் திரும்பிட்டேன். ஐயோ, என்ன? அதான் இப்ப இங்க யாரும் இல்லையே. பப்ளிக் பப்ளிக். சரி சரி சரி. தேமொழி, என்ன? என்னத்தான் பப்ளிக் தானே, ஒரு நாள் இல்லையே. அதுக்கு அதுக்கு ஓய், கரெக்டா குளிக்கி கடைப்பிடினா யாரும் இல்லல. நீங்க படிக்க தப்பா படிச்சிருக்கீங்க. நான் சரியா தான் படிச்சிருக்கேன். இது பஸ் ஸ்டாண்ட். ஆனா யாரும் இல்லையே. இங்க பாரு, நீ கொள்கையில சரியா போடல, இப்படிதான் போட்டுக்க. யாரும் இல்லைன்னா இப்படிதான் நிக்கணும். இங்க யாரும் இல்லல. யாராவது வந்துருவாங்க. அதுல வர மாட்டாங்க, அதான் நான் பாத்துக்கிறேன். ஓய், பேசாம உண்மை சொல்லிடுவோமா? ஓய், யாராவது வந்துருவாங்க. அது வந்து நான் பாத்துக்கிறேன், அதுல யாரும் வர மாட்டாங்க. எல்லாரும் வாங்க, அத்தா அங்கதான் நிக்காவ. டேய் டேனியல், அத்தா நிக்கத்தா, எல்லாரும் இங்க வாங்க, இங்கதான் பொந்துல தான் நிக்காவ. ஏன்னு கேக்க, பாசம் தான் பாசம். உங்களை